ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் வச்சு தொக்கு மாதிரி பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் இறால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு 3 அரை ஸ்பூன் போட்டு 2 வரமிளகா போட்டு லேசாக வணக்கி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தொக்குக்கு நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்து அதையும் ஒரு வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி இதெல்லாம் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துடுறோங்க. இப்போ நம்ம தொக்கோட அந்த பேஸ் இருக்குல்ல, அது நல்லா கொதிச்சிருச்சுங்க. தண்ணி ஊற்றுனதுனால பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ அதில் இந்த இறாலை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம குக் பண்ணணும். 5 மினிட்ஸ் மேலே போனால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் இதை சர்வ் பண்ணலாம்.